வணக்கம். சில பாடல்கள் அது 2000 ஆண்டு பழசானாலும் சரி, இல்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய பாடலா இருந்தாலும் சரி, அதில இருக்கக்கூடிய பொருள் மட்டுமல்ல, அதில சொல்லப்படுற செய்திகளும் நம்மள அப்படியே ஒரு உலுக்கு உலுக்கிரும். இனிமையான பாடல்களும் மறக்க முடியாது. அதேபோல நம்முடைய துன்பத்தை சொல்லுகின்ற பாடல்களையும் மறக்க முடியாது. இப்ப நம்ம கேட்கிறோம், இலக்கியம்லாம் எதுக்கு படிக்கணும்? அதெல்லாம் படிக்காம நம்ம சம்பாரிக்க முடியாதா? அப்படின்னு. சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லைங்க கல்வி. எல்லாருமே வேலைக்கு வந்த பிறகு அந்த வேலையை நிப்பாட்டிடுறாங்க படிக்கிறத. எப்பவும் படிச்சுட்டு இருந்தா தான் படிப்போட பெருமை தெரியும். இப்ப நீங்க அகநானூறு, புறநானூறு படிக்கிறோம். அதாவது சங்க இலக்கியங்கள். 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்க்கணக்கு. முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மறுவினிய கோல நெடுநல் வாளை, கோல் குறிஞ்சி பட்டின, பாலை கடாத்தொடும் 10ங்கிறது 10 பாட்டு. நற்றிணை நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பதிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்னும் இத்திரத்தை 8 தொகை. இது 8 தொகை நூல். இதில் அகம் என்பது களவு கற்புங்கிற அக வாழ்க்கை பற்றி சொல்வது. புறம் என்பது என்ன? ஒருவருடைய வீரம், அவருடைய புகழ், அவருடைய செயல்பாடுகளை குறித்து சொல்வது. இது ஒரு 400, அது ஒரு 400ஆக தொகுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் பாடியதை தொகுத்திருக்கிறாங்க. இதில் பல்வேறு துறை, திணை, க நிலைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். இதில் முக்கியமான கையறு நிலைன்னு சில பாடல்கள் சொல்லுவாங்க. அதாவது, ஐயோ எப்படி இருந்தோம் நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு நிலைக்கு வர்றதுக்குள்ளே இதுக்கு பேர் கையறு நிலை. எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த நிலைங்கிறது ஒரு காலத்தில் வரத்தானே செய்யும். அதை எப்படி சொல்கிறாங்க? நமக்கு தெரிஞ்சு கடையேழு வள்ளல்கள் ஒருவன் பாரி. வேள்பாரின்னு கூட நாவல் வந்திருக்கு இல்லையா? பாரி. அவன் இருந்த மலை அது இன்னைக்கு பிரான்மலை அப்படின்னு நம்ம சொல்றோம். பொன்னமராவதிக்கு அருகில் இருக்கு அந்த பிரான்மலை. இந்த பிரான்மலை இன்னைக்கு சொல்லப்படுது அது பரம்பு மலை. இது ஆண்ட பாரி மன்னருக்கு நெருங்கிய நண்பர் கபிலர். அவருடைய அந்த பாரியினுடைய மகளிர் தான் அங்கவை, சங்கவை, புகழ்பெற்ற அந்த பெண்மணிகள். ஔவையார் படம் பார்த்தீங்கன்னா அந்த கதை முழுவதும் சொல்லப்படுறத பார்க்கலாம். இப்ப இந்த பாரியை வெல்றதுக்கு சேர, சோழ, பாண்டியர்கள் முயல்றாங்களாம். அந்த நாட்டை பிடிச்சு போடணும்னு. முடியல. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்குங்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒரு நாளைக்கு அந்த மலையை பற்றி பேசலாம். கபிலர் சொல்கிறாரு ஒரு நாள் இந்த மூவேந்தரை பார்த்து, அப்பா சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாதீங்க, என்ன பண்ணுங்க, ஏதாவது இவன்ட்ட பொருள் வேணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இறந்து நின்றால் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த 3 பேர் என்ன பண்ணாங்களா, அது உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியல, வஞ்சகத்தால் பாரியை அவர்கள் வெல்கிறார்கள், கொல்கிறார்கள். இப்போ இப்படி கொல்லப்பட்ட உடனே, பாரி கொல்லப்பட்ட உடனே அவருடைய மகள் 2 பேர்த்தையும் கபிலர் கவனமாக அங்கேருந்து அவர்களை கூட்டிக்கிட்டு எங்கே போகிறார் அப்படின்னா, திருக்கோவலூருக்கு போகிறார். அங்கே இருக்க அந்த மன்னன்கிட்ட அவனுக்கு மனம் செய்து முடிப்பதற்காக நண்பனுக்காக கூட்டிகிட்டு போகிறார். அவங்க 3 பேரும் போகிறப்ப ஆகாயத்தில் நிலா தோன்றுது. அப்போ அதை பார்த்துட்டு அந்த பெண்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் நின்று கண்ணீர் விட்டுறாங்க. இதோ நிலா தோன்றுகிறது ஆகாயத்தில். போன மாதமும் இந்த நிலா வந்ததே. அந்த போன மாதம் இந்த நிலா முழு நிலவாக வந்தபோது இந்த நாடு எங்களுடையது, இந்த குன்று எங்களுடையது, அப்போது எங்கள் தந்தையார் எங்களோடு இருந்தார். இன்றைக்கும் நிலா வருகிறது. ஆனால் இதோ எங்களிடத்தில் நாடில்லை, இந்த குன்றும் இல்லை, எங்களுக்கு உயிருக்கு உயிரான எங்கள் தந்தையும் இல்லையே. நிலவு எப்போதும் போல் வருகிறது. ஆனால் நாங்கள் இதையெல்லாம் இழந்தோம். காரணம் வீரர்களான அந்த மூவேந்தர்கள் செய்த நிலைதான் என்று சொல்லிவிட்டு நாட்டையும் குன்றையும் நிலவையும் பார்த்தபடியே அவர்கள் செல்லுகிறார்கள். பாடலை பாருங்களேன். அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் எந்தையும் உடையோம் எம் குன்றும் பிறர்கொளார். இற்றை திங்கள் இவ்வன் நிலவில் வென்றறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொன்றார் யாம் தந்தையும் இளமே. உலக புகழ்பெற்ற பாடலுங்க. இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டு போய் ஏ.கே. ராமானுஜன் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. தியாகராஜ காலேஜில் தான் அவர் ஆங்கிலத்தில் இருந்தார். இந்த பாடலை கேட்ட எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. எப்படியான ஒரு நிலையை
தந்தையை இழந்த பெண்களுடைய குரலாக, நாட்டை இழந்த மக்களுடைய குரலாக, அரசியலாக இருந்த அகதிகளாக மாறிய குரலாக இந்த பாடல் ஒலிப்பதை நாம் பார்க்கின்றோம். பாடல் என்றைக்கும் உயிரோடு இருக்க காரணம், இந்த நிலை அடைகின்ற யாரும் இதை நினைப்பார்கள். பின்னாடி கண்ணாசன் கூட அப்படித்தான் எழுதினாரு. அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே. அன்னைக்கு இந்த நிலா தான் வந்துச்சு, இன்னைக்கு இந்த நிலா தான் வருது. ஆனால் இதற்குள் என்னென்ன செயல்பாடுகள் மாறிவிட்டன என்று சொல்லுகிற போது நிலவின் தன்மை ஒன்றுதான், வாழ்க்கை முறைதான் மாறியிருக்கிறது. முடிந்தால் இவை போன்ற நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல ஆசிரியர்களிடத்தில் பாடம் கேளுங்கள். ஆழமும் உண்மையும் மிக்க இலக்கியங்கள் எப்போதும் மனித உணர்வுகளோடும் உயிரோடும் கலந்திருக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள், கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.